ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் வாழுகிற போது பல்வேறு சோதனைகளை எதிர்கொள்கிறோம். சோதனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஒவ்வொரு வகையான சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நாளாந்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. சோதனைகள் ஆளுக்கு ஆள் வேறுபடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமே சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பிள்ளை குட்டிகளால் சோதிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இல்லாமல் சோதிக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். சில சகோதரர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள், அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் குழந்தை கிடைக்கும். அது அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும். இன்னும் சிலர் நமக்கு குழந்தை இல்லையே என்று எவ்வளவோ முயற்சிகள் செய்வார்கள், பணம் செலவு செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்காது. அது ஒரு சோதனை அவர்களுக்கு. இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான். அவர்கள் பொருளாதாரத்தை பெறுவார்கள், அதை பாதுகாப்பது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். தான் ஒரு செல்வந்தன் என்று சமுதாயத்தில் அறியப்பட்டிருப்பது அவருக்கு ஒரு சோதனையாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பொருளாதாரத்தை குறைத்து அல்லது எடுத்து அவர்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான், நோயை கொடுத்து சோதிக்கிறான். ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்க்கிற போது பல வடிவங்களில் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன. இது தனிநபர் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக. இன்னமொரு புறம் பார்த்தால் சமுதாய ரீதியிலும் நாம் இன்று நிறைய சோதனைகளை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களிலே பார்த்தால், நம்முடைய நாடுகளிலே பார்த்தால் பல்வேறு விதமான சோதனைகளை நம்முடைய சமுதாயம் சந்தித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ சோதனைகள் வரும்போது மனிதன் விரக்தி அடைகிறான் அல்லது தொய்வு நிலையை அடைகிறான். அந்த சோதனைகளை எதிர்கொள்ள தெரியாமல் அவன் தன்னை பலவீனப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். சந்தோஷமாக திரியக்கூடிய மனிதன் திடீரென அவனுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் போகிறது. சிரித்து கொண்டிருந்தவன் சிரிப்பை இழக்கிறான். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தவன் தூக்கம் இல்லாமல் தடுமாறுகிறான். இந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் சோதனைக்கு மேல் சோதனை. ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த சோதனை என்று நினைத்து அந்த சோதனையில் துவண்டு அவர்கள் பலவீனம் அடையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் நம்மை பலவீனப்படுத்துகிற அதே நேரத்தில் இன்னமொரு பக்கம் நிறைய பேர் இதை வைத்து சம்பாதித்துக் கொண்டு செல்கிறார்கள். இந்த சோதனைகள் அதிகமாகும் போது நம்முடைய உள்ளங்களில் வேதனைகள் அதிகமாகும், மன அழுத்தங்கள் கூடும். மன அழுத்தங்கள் கூடுகிற போது என்ன வழி? இப்போ பார்த்தால் கவுன்சிலிங் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு
சிட்டிங்காக நம்மளை அழைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வாரத்துக்கு பிறகு வாருங்கள், அல்லது 15 நாளைக்கு பிறகு வாருங்கள், அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாருங்கள் என்று கவுன்சிலிங் போய் ஒவ்வொரு சிட்டிங்குக்கும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் என்று பணம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு நிம்மதி கிடைப்பதாக இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சோதனைகள் நம்மை விரக்திக்கு கொண்டு போய் விடக்கூடாது. சோதனைகள் நம்முடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்தக்கூடாது. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம்தான். இந்த உலகம் சோதனை களமாக இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை படைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான் என்றால் அதை என்ஜாய் பண்ண வேண்டுமாக இருந்தால் இங்கே சோதனைகளை சந்திக்க வேண்டும். அப்ப உலகத்தின் தன்மை சோதனை களம். குறிப்பாக முஃமின்களை பொறுத்தவரையில் உலகம் ஒரு சோதனை களம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். உலகம் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் சிறைக்கூடம், சிறைச்சாலை. ஒரு முஃமின் அல்லாதவனை பொறுத்தவரையில் அது அவன் அனுபவிக்கின்ற ஒரு சுவன பூங்கா. அப்ப சிறைச்சாலை, சிறைக்கூடம் என்பதை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் போய் அனுபவித்திருப்பார்கள். உள்ளே போய் வந்த சகோதரர்களை நீங்கள் சந்தித்தால் சொல்லுவார்கள் அவர்கள், சிறைச்சாலையில் எல்லாமே சோதனை தான். அங்கு சந்தோஷமாக இருப்பது என்பதற்கு சான்ஸே இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அல்லாஹு தஆலா படைத்தவன், அவன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன், அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பவன். அவன் சொல்லுகிறான், வலனபுலுவன்னகும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். சோதிப்போம் என்று சாதாரணமாக சொல்லாமல் உறுதிப்படுத்தி சொல்லுகிறான், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். வடிவங்களையும் சொல்லுகிறான். பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூஅ, பசியை கொண்டு சோதிப்போம். வ நக்ஸின் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம். வஸ்ஸமராத், விளைச்சல்களை குறைப்பதை கொண்டு சோதிப்போம். அப்ப சோதனையின் வடிவங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி, இவ்வாறான வடிவங்களில் உங்களுக்கு சோதனை வரும் என்பதை சொல்லுகிறார். அதே போன்று அவன் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லும் போது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்வையும் அவன் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால் லியபுலுவகும், உங்களை சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். குர்ஆன் சுன்னாவை படித்த ஒரு மனிதன் கண்டிப்பாக இந்த உலகம் எனக்கு ஒரு சோதனை களம் என்பதில் தெளிவாக இருப்பான். சோதனையே எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் அவர் குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரியவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். இந்த சோதனைகள் யாருக்கு அதிகமாக வரும்? எல்லோருக்கும் சோதனை வரும். ஆனால் யாருக்கு அதிகமான சோதனை வரும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான். அப்ப ஒருவருக்கு சோதனை அதிகரித்துக் கொண்டு போகிறது என்றால் அதனுடைய மீனிங் என்ன? அவரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறான். இதை புரிந்து கொண்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, தொழில் இல்லாமல் இருக்கிறேன், குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், அல்லது குழந்தைகள் அதிகமாக கிடைக்கிறது, அல்லது நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்னுடைய பெற்றோருக்கு நோய், பிள்ளைகளுக்கு நோய் என்று பல கோணங்களிலும் நான் சோதிக்கப்படும் போது, நாளுக்கு நாள் சோதனை அதிகரிக்கிற போது என்னுடைய மனதில் என்ன தோன்றும் என்றால், அல்லாஹு தஆலா என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அது ஒரு சந்தோஷத்தை தரும், பெரிய ஒரு கவுன்சிலிங். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷத்து நாசி பலாஅன் அல் அம்பியா,
அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நபிமார்கள். நாம் என்ன நினைப்போம் என்றால், இப்போ அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தால் சோதனை குறைவாக வரும். இப்போ ஒரு வசதியானவருக்கு நெருக்கமாக இருக்கிறவருக்கு பொருளாதார வசதிகள் கிடைக்கும். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு நெருக்கமாக இருந்தால் அவருக்கு சலுகைகள் கிடைக்கும். அதே போல அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தால் அவருக்கு சோதனைகளே இல்லை, அவர் சந்தோஷமாக இருப்பார் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா, மனிதர்களில் மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார்கள். மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பிறகு அவர்களை போன்றிருப்பவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள். ஒரு மனிதனிடத்தில் மார்க்கத்தில் எந்த அளவு உறுதி அதிகமாகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தில் உறுதியும் பற்றும் எவரிடத்தில் அதிகமாகிறதோ அவருக்கு சோதனைகளும் அதிகமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நபிமார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கிற போது சோதிக்கப்படுகிற மனிதர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆறுதல். அதனாலதான் அல்லாஹு தஆலா கடுமையாக சோதிக்கப்பட்ட பல நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உதாரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். சாதாரணமான நோய் அல்ல. சில இஸ்ராயலியாத்துகளிலே சொல்லுவார்கள் அவர்கள் உடம்பிலிருந்து புழு வரும் என்று. ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் மக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு கடுமையான நோய் அவர்களுக்கு வந்தது. ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு நபி, அந்த நபிக்கு அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு நோயை கொடுத்து அவர்களை சோதிக்கிறார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களை பல வடிவங்களிலே அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறார். அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நபி யார் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலாக ஆக்கவில்லை என்றால் என்னைத்தான் ஆக்கியிருப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக ஆக்கிவிட்டான். அதனால் அவன் என்னை உற்ற நண்பனாக ஆக்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வந்த எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத பல சிறப்பம்சங்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். அவர்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறார்கள். 1,24,000 நபிமார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அது ஆதாரமற்ற செய்தியாகும். ஆனால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் சுவர்க்கம் நுழைபவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இத்தனையோ ஆயிரக்கணக்கான நபிமார்கள் முன்னால் வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம், அவர்கள்தான் முதலில் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், மஹ்ஷரிலே எல்லா மக்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். இப்போ சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வரப்படும். பூமி வெறும் தரையாக, அதாவது சுடப்பட்ட ரொட்டியை போன்று அல்லது வெள்ளி பாலை போன்று ஆக்கப்படும். உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. ஒவ்வொருவருடைய உடம்பிலிருந்தும் வியர்வை கொட்டிக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அப்ப எல்லோருமே ஏதோ ஒரு முடிவு நமக்கு கிடைக்கட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓடி போய் சொல்லுவார்கள், ஆதமே அன்த அபூனா, நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, அல்லாஹ் அவனுடைய கரங்களால் உங்களை படைத்தான், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பேசுங்கள், ஒரு முடிவு கிடைக்கட்டும் என்று சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள், நான் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் நூஹிடம் போய் பாருங்கள் என்று.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் வந்து சொல்லுவார்கள், யா நூஹ் அன்த அவ்வலுர் ருசுல், நீங்கள் தான் முதல் ரசூல், அல்லாஹ்விடத்தில் போய் எங்களுக்காக வேண்டி பேசுங்கள். ஒட்டுமொத்த மக்களுமே, உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களும் போய் நின்று அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நூஹே எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதற்குரியவன் அல்ல, சில காரணங்களை சொல்லி நீங்கள் இப்ராஹிம் இடத்தில் போங்கள் என்று. மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து விடுவார்கள். நானும் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் மூசாவிடம் போங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு தகுதியற்றவன், நீங்கள் ஈசாவிடம் போய் பாருங்கள் என்று. மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், நானும் அதற்கு தகுதியற்றவன், நீங்கள் முஹம்மதிடம் செல்லுங்கள் என்று சொல்லும் போது மக்கள் எல்லோரும் இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அவர்களை நோக்கி ஓடி வருவார்கள். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வருகிற போதே சொல்லுவார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன், வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு பேச மாட்டார்கள். பகரமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் சுஜூதில் இருப்பார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுப்பான். எப்படி அனுமதி கொடுப்பான்? யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே உன்னுடைய தலையை தூக்கு, உன்னுடைய தலையை உயர்த்து. இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும். இஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாஅத் செய், உன்னுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்து அல்லாஹ்விடத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமாக பேசுவார்கள், யா அல்லாஹ் இவர்களுக்குரிய கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு என்று. அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நேரடி தொடர்போடு இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படியான தொடர்போடு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கோணங்களிலும் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் பிறக்கிற போது சோதனையோடு தான் பிறந்தார்கள். பிறக்கிற போது, நபியாக ஆகுவதற்கு முன்னர் பிறக்கிற போதே மிகப்பெரிய ஒரு சோதனை அவர்களுக்கு. என்னது? தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு வரும்போது தந்தை இல்லை. தந்தை அதற்கு முதல் கன்சீவாய் இருக்கும் போதே தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். அதே பிறகு பாருங்க, 6 வயதை அடைகிறார். தாய் தந்தையினுடைய தேவை இருக்கும் போதே தாயையும் இழந்து விடுகிறார். 6வது வயதில் தாயும் இல்லை. தாயும் தந்தையும் இல்லாத ஒரு குழந்தையாக 6 வயதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள். அது ஒரு பெரிய சோதனையா இல்லையா? அதற்கு பிறகு நபித்துவம் கிடைக்கிறது 40வது வயதில். 23 வருடங்கள் தான் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சீராவை நாம் படித்து பார்த்தால் அவர்களுடைய சீரா முழுக்க முழுக்க சோதனைகளால் நிறைந்து போயிருப்பதை நாம் பார்க்கலாம். கடுமையான சோதனைகள். சோதனை எப்படி ஒருவருக்கு அந்த சோதனையாக தெரியும் என்று கேட்டால், அனுபவித்து விட்டு போகும்போது சொல்லுவார்கள், ஒரு தந்தை அப்பன் அருமை அப்பன் செத்தால் தெரியும், உப்பின் அருமை உப்பில்லாவிட்டால் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒன்று இல்லாமல் போவது, ஹெல்த்தியாக இருக்கிற ஒருவர் நோய்வாய்ப்படுவது ஒரு சோதனை, பெரிய ஒரு சோதனை. பிறக்கும் போது நோயோட பிறந்த சோதனை தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், சில பிள்ளைகள் வாய் பேச முடியாமல் பிறப்பாங்க, அப்படியே வளர்ந்து வருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக தெரியாது. காது கேட்காமலே பிறப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக தெரியாது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்பட்டு வந்தார்கள். மிக முக்கியமான ஒருவர் என்றால் அவர்களிடத்தில் அல் மலஉல் ஆலா என்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. எல்லா விஷயங்களையும் சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் தான் பார்த்துக் கொள்வார்கள். சின்ன ஆக்களுக்கெல்லாம் அங்கே சான்ஸ் இல்லை.
அப்படி ஒரு சமூக செட்டப் அவர்களிடம் இருந்தது. அந்த பெரியவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்துவத்திற்கு முதல் மதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு அந்த மக்கள் ஏகோபித்த குரலில் அவருக்கு பெயர் சூட்டுகிறார்கள் அல்லது பட்டம் வழங்குகிறார்கள். என்ன? அல் அமீன், அஸ்-சாதிக். இவர் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், நாணயமான ஒரு மனிதர், இவர் உண்மை பேசக்கூடிய ஒரு மனிதர் என்று சான்று பகர்கிறார்கள். இப்ப இவரைத்தான் முக்கியமான பிரச்சனைகளின் போதெல்லாம் தீர்ப்பு வழங்குவதற்கு கூப்பிடுவார்கள். ஜாஹிலிய காலத்தில் இருந்த மிக மோசமான ஒரு பண்பு அசபியா என்பது. அசபியான்னு சொன்னால் கோத்திர வரி. காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 35, ரசூல் ஆகல அந்த டைம். புனர் நிர்மாணம் செய்யப்படுகிற நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல்லை கீழே எடுத்து வச்சு திரும்ப அவர்கள் அந்த உரிய இடத்தில் வைக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதை அவர்கள் கீழே இறக்கி வைத்தார்கள். ஆனால் அந்த கல்லை மீண்டும் அதற்குரிய இடத்தில் யார் வைப்பது என்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அவர்கள் மத்தியில் உருவாகிறது. எந்த அளவுக்கு சர்ச்சை என்று சொன்னால், அவர்கள் யுத்தத்துக்கு ரெடியாகிவிட்டார்கள். எங்களுடைய கோத்திரம்தான் இந்த கல்லை தூக்கி வைக்க வேண்டும், வேறு யாராவது அந்த கல்லை தூக்க வந்தால் இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்குரிய சபதங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்ததும் அவ்வளவு பேரும் ஒரு கோபத்தோடும் ஆவேசத்தோடும் நிற்கிறார்கள். அங்கே போய் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க தூதர் இல்லை அந்த அதுக்கு முதல் 35 வயது, அவர்கள் சொல்ல என்ன பிரச்சனையை சொல்லுகிறார்கள். நீ யாரு கேட்பதற்கு என்றெல்லாம் ஆகிய பண்ணவில்லை. பிரச்சனையை விலாவாரியாக சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு சிம்பிள் மேட்டர், இதற்காக நீங்கள் அடித்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஒரு துண்டை கீழே விரிக்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி மன்னிக்க வேண்டும், அவர்கள் தூக்கி கல்லை அந்த துண்டிலே வைக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள், எல்லோரும் சேர்ந்து தூக்குங்க. துணியில் கல் இருக்கிறது, எல்லா கோத்திரத்தினும் இப்போ கல்லை தூக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கல்லை உரிய இடத்தில் வைக்கிறார்கள். அந்த ஜட்ஜ்மெண்டை முழு பெருமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் உயர்த்தி அழகு பார்த்து கொண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த தூதுத்துவ செய்தியை அந்த மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து அவர்களை எப்படி அவர்கள் டீல் பண்ணுகிறார் என்றால் ஒரு பைத்தியக்காரரை விடவும் கேவலமாக அப்படி திடீரென மாறிவிட்டார்கள். சொன்னார்கள் தங்களுடைய வாய்களால், இவர் ஒரு பைத்தியக்காரன், இவர் ஒரு கவிஞன், இவர் ஒரு சூனியக்காரன், இவர் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதர், இவர் சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவர் என்றெல்லாம் சொல்லி சாபமிட்டு திட்டி தீர்த்தார்கள். இது ஒரு பெரிய சோதனையா இல்லையா? மிக கஷ்டமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக சமூகத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு மனிதராக இருந்திருந்தால் இது ஒரு இஷ்யூ இல்லை. சமுதாயத்தில் அவர்கள் மிக உயர்ந்த தரத்தில் வைத்து பார்க்கப்பட்டு வந்து கடைசியிலே மட்டம் தட்டப்படுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு சோதனையாகும். இந்த சோதனையோடு அவர்கள் நிறுத்தாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு கோணங்களில் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடித்தார்கள். ஒரு நாள், இதெல்லாம் நபியாகி 2-3 வருடங்களில் நடக்கக்கூடிய செய்தி. காபத்துல்லாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது அபூ ஜஹல் அந்த இடத்துக்கு வருகிறான். வந்து எல்லோரையும் அழைத்துக் கொள்கிறான். பெரிய ஒரு டீம் ஆகிறது. அத்தனை பேரும் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவன் சொல்லுகிறான், அபூ ஜஹல், நான் வரும்போது ஒரு இடத்துல ஒட்டகத்தின் குடல்கள் போடப்பட்டிருந்தன, அது துர்வாடை வீசிக்கொண்டிருந்தது. ஒட்டகத்தை அறுத்துட்டு அதனுடைய இறைச்சி எடுத்துவிட்டு குடலை போட்டிருக்கிறார்கள். அந்த குடலை அள்ளி கொண்டு வந்து இவருடைய தலையில் போடுவது யார் என்று கேட்கும் போது ஒருவன் அதற்கு ரெடியாகி போய் அந்த
அழுகிய குடல்களை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரின் தோள்களிலே போட்டு விடுகிறார் சுஜூதில் இருக்கும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறுகிறார்கள், பெரிய வெயிட் அது, எழும்ப முடியாமல் சுஜூதில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? டான்ஸ் ஆடினார்கள். அபூஜஹலும் கூட இருந்தவர்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுகிறார்கள். ஆளுக்கால் கைகொட்டி தோள்களை தட்டி இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இறக்கப்படுகிறார். ஆனால் அவரால் முன் வந்து எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர் உடனடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேடி செல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமாவை தேடி போனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சின்ன வயது, பெரிய ஏஜ் எல்லாம் கிடையாது. அவர்களிடத்தில் போய் இவர் செய்தியை சொன்னபோது அவர்கள் வேகமாக ஓடி வருகிறார்கள். வந்து பார்த்தால் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த குடல்களை எல்லாம் அள்ளி வெளியிலே போட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு கருணையாக இரக்கமாக அன்பாக அனுப்பப்பட்டவர்கள், உலகத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. யாரையும் இலகுவிலே சபிக்க மாட்டார்கள், யாரையுமே இலகுவிலே திட்டிவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் பட்ட கஷ்டத்தினால் அந்த குடல்களை தூக்கி மகள் வெளியே போட்ட போது தலை நிமிர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள். அல்லாஹும்ம அலைக பி ஹிஷாம், அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் இந்த இடத்திலே என்னை இன்சல்ட் பண்ணிய, என்னை டோர்ச்சர் பண்ணிய, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இந்த அபூ ஜஹிலை, இந்த ஹிஷாமை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த நேரத்திலே சோதிக்கப்பட்டார்கள். இப்படி செய்தார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் காரை உமிழ்ந்தார்கள். முகத்தில காரை துப்புகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் ஒரு துண்டு கிடக்கிறது, அந்த துண்டை பிடித்து இழுத்து அவர்களுடைய கழுத்தை நெருக்குகிறான், அதாவது கொலை செய்ய முயற்சி செய்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அத்தக்துலூன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டியவரை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா என்று. அவர்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் அன்று அவர்களுடைய நிலைமை மிக ஆபத்தானதாக மாறி இருக்கும். இப்படி பல்வேறு சோதனைகளை நபித்துவத்தின் ஆரம்ப முதலாவது இரண்டாவது வருடங்களில் அவர்கள் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வருடம் ஒரு வேலை செய்தார்கள் தெரியுமா? காபத்துல்லாவிலே பெரிய ஒரு போஸ்டர் கொண்டு போய் ஒட்டினார்கள். என்ன போஸ்டர் என்றால், முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபாலோவர்ஸையும், அதாவது அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய தோழர்களையும் நீங்கள் எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும். இவர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது. யாராவது அவ்வாறு தொடர்பு வைப்பது தெரிந்தால் அவரை நாங்கள் சமூக பிரஷ்டங்கம் செய்வோம். சமூக பிரஷ்டங்கம் என்றால் ஊரை விட்டு நாங்கள் அவரை ஒதுக்கி விடுவோம். இப்படி மிக கடுமையான ஒரு போஸ்டர் காபத்துல்லாவிலே தொங்க விடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை கூட்டிக் கொண்டு ஷிஅபு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போறாங்க. அபு தாலிப் கணவாய் என்று சொல்லக்கூடிய அந்த கணவாயில், அந்த பள்ளத்தாக்கில் போய் அவர்கள் அதற்குள் இருக்கிறார்கள். கடுமையான சட்டங்களை மக்காவில் உள்ள மக்களுக்கு அவர்கள் போட்ட, யாரும் போகக்கூடாது, யாரும் அவர்களை சந்திக்க கூடாது, யாரும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அந்த கணவாயிலே அவர்கள் இருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு சோதனை யோசிச்சு பாருங்க. சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. சில வரலாற்று குறிப்புகளில் நம்ம படிக்கிறோம், சில நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த ஷிஅபு அபி தாலிபில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டோம் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மலம் கழிப்போம், மிருகங்களுடைய மலம் போன்று எங்களுடைய மலம் காணப்படும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் கழிக்கக்கூடிய மலம் மிருகங்களுடைய மலத்தை ஒத்ததாக இருந்தது. என்ன சாப்பிட்றோம் என்று எங்களுக்கு தெரியாது.
ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் நான் இரவு வேளையிலே சிறுநீர் கழிக்க சென்றேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலில் தட்டுப்பட்டது. அதை எடுத்து கடித்து பார்த்தேன். என்னால் மெல்ல முடியவில்லை. அதை எடுத்து ஒரு கல்லிலே வைத்து சாஃப்டாக்கி அதை நான் சாப்பிட்டேன். அது என்னன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இப்படி வரலாற்று குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளாலும் பசியினால் எந்த ஹெல்ப்பும் இல்லை. இதை விட பெரிய ஒரு சோதனை என்ன இருக்கிறது? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அந்த ஷேப் அபி தாலிபுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. வந்ததற்கு பிறகு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், தாயிஃபிலே உள்ள மக்கள், பனு சகீஃப் கோத்திரத்தினர், கொஞ்சம் நல்ல டீசென்ட் ஆனவர்கள், எஜுகேட்டட் ஆனவர்கள், நம்ம சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் ஓரளவு உள்வாங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமானித்து தாயிஃபுக்கு போகிறார்கள். கூட ஒரு நபித்தோழரை அழைத்து கொண்டு தாயிஃபுக்கு போனால், இப்போ ஒருவர்கிட்ட சும்மா கடன் கேட்டு போகல, நம்ம தரலாம், தராமல் விடலாம். அவர் போய் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. 100% நம்பி போகிறோம் தருவார் என்று. அவர் முகத்தில் அடித்தது போன்று இல்லை என்று சொன்னால் அவர பணம் தான், என்ன இருந்தாலும் நம்முடைய மனசில் பெரிய ஒரு வேதனை வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்ப்போடு தாயிஃபுக்கு போகிறார்கள். எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக உள்ளே போக விடாமல் அந்த மக்கள் ஆரம்பத்திலிருந்து அடித்தார்கள். சிறுவர்களை தூண்டிவிட்டார்கள், பைத்தியகாரர்களை தூண்டிவிட்டார்கள். கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பிலிருந்து இரத்தம் ஓடுகிறது. அவர்களுடைய செருப்பு இரண்டும் இரத்தத்தால் நனைந்து போயிருக்கிறது. ஒரு தோட்டத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்திருக்கிற போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கையும் அனுப்பி வைக்கிறார். கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي. யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்தில் முறையிடுகிறேன். எனக்கு இந்த தந்திரங்கள் தெரியாது, அதை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். மக்கள் என்னை இவ்வாறு இழிவுபடுத்தி விட்டார்கள், யா அல்லாஹ், அதை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே, அல்லாஹு தஆலா என்னையும் இவரையும் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார். நீ ஒரு வார்த்தை ஆம் என்று சொன்னால், இவர் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு, உன்னை அடித்த மக்கள் இந்த மலைகளுக்கு நடுவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மலைகளை ஒன்றாக்கி அவர்களை அழித்து விடுகிறோம், சொல்லு என்று சொன்னபோது தன்னுடைய ஆத்திரத்தை உடனே வெளிப்படுத்தி கோபத்தை தீர்த்து கொள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. தூர நோக்கோடு ஒரு பதில் சொன்னார்கள், இந்த மக்கள் என்னை ஈமான் நான் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய பரம்பரையினர், சந்ததியினர் ஈமானை ஏற்றுக்கொள்ளலாம், எனவே வேண்டாம், நீங்கள் போய்விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியான மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்படி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற போதுதான் மக்காவிலே அவர்களை அசைய அந்த மக்கள் விடவில்லை. எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும், எந்த ஒரு பணியை செய்தாலும் எதிர்ப்பு காட்டிக்கொண்டே இருந்தார்கள். யாராவது அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால் அவர்களுடைய கண் முன்னாலே அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிற போது அடிப்பார்கள், உதைப்பார்கள், நெருப்பில் கட்டி தூக்குவார்கள், சுருமனிலே போட்டு இழுத்துச் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களோடு இருந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஒரு 200-300 பேர் தான் அவர்களோடு இருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறான். என்ன அனுமதி என்று சொன்னால், இந்த ஊர் உனக்கு சரிப்பட்டு வராது, எனவே இந்த ஊரை விட்டு விட்டு வெளியே போ என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக போகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுமார் 53 வருடங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு ஊர். அந்த ஊரை விட்டு போக வேண்டும். சின்ன விஷயம் இல்லை, நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கலாம்.
கேட்டுக்கொண்டிருப்பதற்கு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதோட சேர்ந்து அந்த மனநிலையை கொஞ்சம் பெற்ற அந்த சிந்தனையோடு நீங்க அந்த நிகழ்வுகளை பாருங்கள். 53 வருடங்கள் வாழ்ந்த பூமியை விட்டுவிட்டு அவர்கள் வேறொரு அந்நியமான இடத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிறங்குகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துணைக்கு அழைக்கிறார்கள். மக்காவின் பார்டருக்கு வருகிறார்கள், எல்லைக்கு வருகிறார்கள். வந்து நின்று மக்காவை திரும்பி பார்க்கிறார்கள். திரும்பி பார்த்து சொன்னார்கள், யா மக்கா இன்னகி அஹப்பு அர்தில்லாஹி இலை. மக்காவே, அல்லாஹுடைய பூமியில் எனக்கு மிக பிரியமான ஊர் நீதான். லவ்லா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா ஹரஜ்த். இந்த ஊர் மக்கள் என்னை துரத்தவில்லை என்றிருந்தால் நான் இங்கிருந்து போயிருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் சிந்துகிறது. அழுது கொண்டுதான் அவர்கள் மக்காவை பிரிந்து மதீனாவுக்கு சென்றார்கள். இந்த 13 வருடங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்பட்ட சோதனைகள் சாதாரணமான சோதனைகள் அல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்குள்ள அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சோதனை நடந்தது இந்த ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடியே. என்ன சோதனை என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா இடத்திலும் எதிர்ப்பு. போகிற வருகிற இடங்களை ஹிண்டடிப்பார்கள், கேலி செய்வார்கள், இன்சல்ட் பண்ணுவார்கள், பல கோணங்களில் டோர்ச்சர் பண்ணி கொண்டு இருந்தார்கள். எங்காவது கிளாஸ் நடத்த போனாங்க விட மாட்டார்கள். அவர்களுடைய தோழர்களை மிக கடுமையாக தாக்குவார்கள். இந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபும் அவர்களுடைய வைஃப் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அல்லாஹுடைய சோதனையை பாருங்க. தொடர்ச்சியாக 2 பேரும் உடனடியாக மௌத்தாகிறாங்க. மிக கடுமையாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை இது பாதித்தது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் தஆலா அவர்களை மிஅராஜ் அழைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய சோதனையாக அவர்களுக்கு இருந்தது. இப்படி மக்காவில் இருந்த அந்த 13 வருடங்களும் சோதனைக்கு மேல் சோதனை. இந்த சோதனைகளை உண்மையிலே சரியான வடிவத்திலே சொல்வது என்பது கஷ்டம். அவ்வளவு சோதனை. மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். அங்கும் அவர்களுக்கு சோதனை தான். மதீனாவில் வந்து அவர்கள் அந்த லைஃபை என்ஜாய் பண்ணவில்லை. நம்ம பேசும்போது அவர்களுக்கு ஆட்சி கிடைத்தது, ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள், உண்மைதான், ஆட்சி கிடைத்தது, சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த சோதனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தன. அதில் ஆகப்பெரிய ஒரு சோதனை முனாஃபிக்குகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்த குறைஷியர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேரடியாக எதிர்ப்பை காண்பித்தார்கள். அப்போ அவங்களை கண்டால் ஒரு அளவு ஒதுங்கிட்டு போகலாம். ஆனால் மதீனாவில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனை என்னவென்றால் முனாஃபிக்குகள். இரட்டை வேடம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முகத்தோடு வருவார்கள், பின்னால வேறொரு முகம். அவர்களுக்குள் அவர்கள் பேசிக் கொள்வார்கள். இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வ இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும். மூமின்களை சந்தித்தால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அவர்களுடைய ஷைத்தான்களை மீட் பண்ணி, அல்லாஹ் அப்படியே சொல்றான், அவர்களுடைய ஷைத்தான்களை சந்தித்து விட்டால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், இவர்களை கேலி செய்வதற்காகத்தான், பரிகாசம் செய்வதற்காகத்தான் அவர்களோடு போய் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனைகள் மிக அதிகம், கடுமையான சோதனைகள். அதுல ஆக உச்சகட்டமான ஒரு சோதனை அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்கள். எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மதீனாவுக்கு வந்த பிறகு பிரயாணங்கள் போகும்போது, பிரயாணம் போறேன்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணம் யுத்தத்துக்காக தான் இருந்துச்சு. வேற பிரயாணங்கள் அவங்க செய்யலை. யாத்திரைக்காக வேண்டிய, அதாவது ஹஜ்ஜிக்கு பிரயாணம் போயிருப்பார்கள் அல்லது யுத்தத்துக்கு பிரயாணம் போயிருப்பார்கள். அப்ப ஏதாவது ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று வந்தால் அவர்களுடைய மனைவிமார் 9 பேர் இருந்தார்கள் மதீனாவில். அந்த மனைவிமாருக்கு இடையில சீட்டு குலுக்கி
அதிலே யாருடைய பேர் வருகிறதோ அவரை அழைத்து செல்வார்கள். அப்போ ஒரு யுத்தத்திற்கு போகிறது ஏற்பாடு நடந்து விட்டது, சீட்டு குலுக்குகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் வருகிறது, அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் போன விஷயம் முடிந்து விட்டது, திரும்புகிறார்கள். அப்போ திரும்பினால் அவர்கள் ஒட்டகத்தில் குதிரையில் தான் போவார்கள். மெதுவாக நடந்து போகும்போது ஒரு இடத்துல கேம்ப் அடித்து தொழுகைக்குரிய நேரத்தில் அந்த இடங்களில் உட்கார்ந்து தொழுது விட்டு, அல்லது ரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்தால் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து விட்டு இப்படித்தான் போய் கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்தில் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நிறுத்தி அவருடைய தேவைகளை முடித்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றிச் செல்வதற்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தில் ஹவுதஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அந்த கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார சொல்றாங்கல்ல, பின்னால சகோதரர்கள் நிற்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றிச் செல்வதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட அந்த ஹவுதஜ், ஒரு சின்ன கூடாரம் ஒன்று ஒட்டகத்தில் அது வைக்கப்படும். அந்த ஹவுதஜிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இழுப்பார்கள். பிறகு ஒட்டகம் நிறுத்தப்படுகிற இடத்தில் அதை தூக்கி கீழே வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே போகிறார்கள். போய் அவர்கள் கொஞ்சம் தாமதமாகி விட்டார்கள் வருவதற்கு. இங்கே பிரயாண ஏற்பாடுகள் எல்லாம் பூரணமாகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹவுதஜுக்குள் ஏறிவிட்டார்கள் என்று நினைத்து ஹவுதஜை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைத்து பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்து பார்க்கிறார்கள், எல்லாரும் போய்விட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செட்டப், பின்னால் ஒருவர் வருவார் ஏதாவது விடுபட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, அப்படி யாராவது வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஒரு பெண் உருவம் இருக்கிறது. அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று பேசிவிட்டு அவர்களுடைய ஒட்டகத்தை படுக்க வைத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். ரெண்டு பேரும் எதுவும் பேசல. மிக கண்ணியமான முறையில் ரெண்டு பேருமே இப்போ மதீனாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவின் உள்ளே நுழைகிற போது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் இந்த காட்சியை பார்த்து விடுகிறார். ஆயிஷா நாயகி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வருகிறார். இதை பார்த்தவன் உடனடியாக மதீனா முழுக்க வேக வேகமாக ஓடுகிறான். ஓடி செய்தியை பரப்புகிறான். இவர்கள் இரண்டு பேரும் பிளான் பண்ணி தாமதமாக இருந்து விபச்சாரம் செய்துவிட்டு வருகிறார்கள். நஅூது பில்லாஹ். இந்த செய்தியை மதீனா முழுக்க முனாஃபிக்குகளுடைய ஸ்டைல், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலத்திலும் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த முனாஃபிக் தன்மை உள்ளவர்கள், நம்ம முனாஃபிக் என்று அவங்கள சொல்ல முடியாது, முனாஃபிக் தன்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்தா தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அங்கேயும் இங்கேயும் ஃபோன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க. அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போவார் தேடி பள்ளிக்கு. அந்த செய்தியை 4 பேருக்கு மஸ்ஜிதுக்கு வாரவங்கள்ட்ட சொல்லிடணும். மக்கள் நம்பும் வரைக்கும் இவர்கள் இப்படி பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் இப்படி ஃபுல்லா ஒர்க் பண்ணுகிறான், அலைகிறான். அலைந்து சஹாபாக்களில் சிலரை நம்ப வைத்து விட்டான். யாரு நம்பிய தோழர்கள் தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹ் இப்னு அசால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியான மிக முக்கியமான சஹாபாக்கள் இந்த செய்தியை நம்பி அவங்களும் சொல்ல துவங்கிட்டாங்க.
மதீனாவுக்குள்ள பெரிய பரபரப்பு. இதுதான் ஓடிட்டு இருக்கு முழுக்க, ஊரெல்லாம் இதுதான் செய்தி. நீங்கள் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு தான் ஃபர்ஸ்ட்டாக போய் உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அந்த வீட்டில் அபு அய்யூப் அன்சாருடைய மனைவி உம்மு அய்யூப் வராங்க. வந்து 2 பேரும் நைட்டில் பேசி கொண்டிருக்கும் போது உம்மு அய்யூப் கேட்குறாங்க, சில நேரம் ஆயிஷா அப்படி நடந்திருப்பாவோ, பெண் தானே, ஆயிஷா இப்படி சில நேரம் தப்பா நடந்திருப்பார்களோ என்று கேட்கும்போது அபு அய்யூப் அன்சாரிக்கு கோபம் வந்துவிட்டார். அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா இருந்த இடத்தில் நீ இருந்திருந்தால் நீ விபச்சாரம் செய்திருப்பாயா என்று கேட்டார்கள். உம்மு அய்யூப் வாயடைத்து போனார். இல்லை நான் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னார். நீயே பண்ண மாட்டா என்றால் அன்னையர்களின் தந்தையாகிய ஆயிஷா எப்படி நடப்பார் என்று ஒன்று வாயால் கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள். பெரிய பரபரப்பு. மஸ்ஜிதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சோதனையை கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். நமக்கு என்ன சோதனை இதெல்லாம்? நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய சோதனைகள், நண்பர்களால் வரக்கூடிய சோதனைகள். அல்லாஹுடைய இறுதி தூதர் வஹி வருகிறது, அல்லாஹ் சோதிக்க நினைத்து விட்டான். மஸ்ஜிதுக்கு வராங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மனைவி தொடர்பாக இப்படி பேசப்படுகிறது, இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது ஒருவர் சொல்லுகிறார், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தான் இதை பரப்புறான்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருவர் சொல்லுகிறார், இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மட்டும் எங்களுடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்திருந்தால் அவருடைய தலை இந்த இடத்தில் உருளும் என்றார். அதை கேட்டுக்கொண்டு இந்த மற்றவருக்கு கோபம் வந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவருக்கு அவர் சொன்னார், அப்படி சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? 2 பேருக்கும் குழம்பிச்சு. குழம்பினால் மஸ்ஜிதுக்குள் பெரிய பரபரப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை. வைஃபோட பிரச்சனை ஒரு பக்கம், மறுபக்கம் சஹாபாக்களுக்குள் மோதிக்கொள்ள பார்க்கிறார்கள் முனாஃபிக்குடைய சதித்திட்டத்தினால். ஒருவாறு கெஞ்சி அவர்களை அடக்கினார்கள், சமாதானப்படுத்தினார்கள். படுத்தி விட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டை வந்து ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே, நீ இவ்வாறு ஒரு தப்பு செய்திருந்தால் தௌபா செய்ய அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை நிரபராதியாக ஆக்குவான். ஆயிஷா நாயகி இதை கேட்ட உடனே கடுமையான கவலை வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்களும் இவர்கள் சொல்வதை நம்புகிறீர்களா? தப்பு செய்திருந்தால் தௌபா செய் என்று சொல்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு மனம் வருது? எப்படி நீங்கள் என்னிடத்தில் இப்படி சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவங்களால சரியா நிதானமாக பேச முடியவில்லை. மிக கடுமையாக அழுதார்கள். எந்த அளவுக்கு அவங்களோட கண் அப்படியே கருப்பு வளையலாக மாறிவிட்டது. கண்ணில் வந்து கருப்பு வளையல் போடுவிட்டது, தூக்கம் இல்லை. அந்த நேரத்தில் தந்தையும் தாயையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோட பேசுங்க. அவங்க கேட்குறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுங்களும் அன்னை ஆயிஷாவுடைய தாயும் கேட்கிறார்கள், நாங்கள் என்னம்மா பேச? அப்போ முடிவெடுத்தார்கள் பெற்றோருடைய வீட்டுக்கு போவது என்று, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறது என்று. இப்படி கிட்டத்தட்ட 50 நாட்கள் அல்லாஹு தஆலா சோதிக்க நாடிட்டான். அவன் உடனே அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் அல்லாஹு தஆலா. 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து நூறுனுடைய ஆரம்ப 11 வசனங்களை இறக்கி வைக்கிறான். இறக்கி வைத்து அன்னை ஆயிஷா ஒரு நிரபராதி என்பதை அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ணுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தியை என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க. சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்லி பேரண்ட் சொன்ன நேரத்தில் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவருக்கு என்ன நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹுக்கு அவர்கள் சுஜூது செய்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு சோதித்து காட்டியது எதற்காக? வஹி வந்துச்சு அவங்களுக்கு. அந்த 50 நாளும் ஒரு செய்தியும் இல்லை. இது தொடர்பாக அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதலும் சொல்லவில்லை. அல்லாஹ் உடனே சொல்லிக்கிறான், உன்னுடைய மனைவி நிரபராதி. முடியுமா? முடியாதா? உன்னுடைய மனைவி ஒரு பரிசுத்தமான பெண், எந்த களங்கமும் அற்றவர், அல்லாஹ் வஹியை இறக்கி இருக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்க நாடினான். ஏன் சோதிக்க நாடினான் என்றால், அவர் ஒரு நபி, அல்லாஹுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ் அவரை நேசித்தான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவர்களை சோதிப்பான். எனவே நமக்கு சோதனைகள் வருகிற போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அல்லாஹ் நாடினா ஒரு செகண்ட் போய்விடும். ஆனால் தொடர்ந்து அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை அதன் மூலம் கழுவுகிறான், பாவங்களை அழிக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை நம் மீது சொரிகிறான். நமக்கு மறுமையிலே வெற்றியை தருவதற்காக இந்த சோதனையை தருகிறான் என்பதை புரிவோமாக இருந்தால் நிம்மதியா தூங்கலாம். இன்னும் ஒரு கோணத்தில் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் பிறக்க மரணிக்க செய்கிறான். மரணிக்கும் போது முஷ்ரிக்குகளும் முனாஃபிக்குகளும் சேர்ந்து சொன்ன செய்தி என்ன? இவருக்கு ஆண் வாரிசே கிடையாது. அதை ஒரு கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை, மாரியத்துல் கிபித்தியா என்று சொல்லக்கூடிய எகிப்து மன்னனால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பெண்ணின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. 1.5 வயசு, 18 மாசம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயோ பயணம் போக ரெடி ஆகிறாங்க, புள்ள மௌத் ஆயிட்டு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், குழந்தையை தூக்கி கையில் வைத்திருக்கிறார்கள். கண்களால் தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். வஅன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு தத்மா வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, ஆனால் அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத எதையும் நாங்கள் பேச மாட்டோம் என்றார்கள். அப்படி ஒரு சோதனை. அவர்களுடைய பேரப்புள்ள மௌத்தாகுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள மௌத்தாகுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மௌத்தாகிறார்கள். இப்படி பல கோணங்களில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்போ நம்ம நினைக்கிறோம், நமக்கு நோய் வருது, அல்லாஹுடைய ஒரு சாபமோ, அல்லது ஏன் தான் அல்லாஹ் என்ன இப்படி போட்டு சோதிக்கிறானோ? சிலர் அப்படி நினைக்கிறாங்க. அல்லாஹ் சிலருக்கு பல நோய்களை ஒன்றாக கொடுக்கிறான். அவருடைய சில நேரங்களில் உயிரை பறிக்கக்கூடிய நோய்களை அல்லாஹ் கொடுக்கிறான், கேன்சர் போன்ற. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தர வேண்டும். இப்படி நோய்கள், பல நோய்கள் வருகிறது. நோய்கள் வரும்போது விரக்தி அடைகிறார்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். சில நேரங்களில் சில சகோதரர்கள் இப்படி நோய்கள் அதிகரிக்கும் போது தொழுதவர் தொழுகையை விடுறார். நம்ம ஆறுதல் சொல்ல போனால் இன்னும் எங்களுக்கு மட்டும்தானா இப்படி வர வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் அல்லாஹ் எவ்வளவு தொழுதிருக்கிறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி சோதனை? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகளை கழிக்கிறார்கள். இறுதியாக அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ் கடமை நிறைவேற்றி விட்டு ஊருக்கு வருகிறார்கள், மதீனாவுக்கு. வழக்கம் போல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பக்கீ உல் கர்கத் என்கிற மையவாடிக்கு போகிறார்கள், மக்பராவுக்கு. அங்கே ஜியாரத் செய்து விட்டு அவர்கள் வீட்டுக்கு வரும்போது தலையை பிடித்து கொண்டு வருகிறார்கள். வாரசா, தலைவலிக்கிறது என்று. அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. சுமார் 1 மாத காலம் அல்லாஹுடைய தூதர் நோயில் இருந்தார்கள். நோய் குறையவில்லை, கூடிக்கொண்டே சென்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் இருக்கும். அந்த கடைசி கட்டத்தை அடைகிறார்கள். இப்போது அந்த தண்ணீரை தன் மீது அள்ளி ஊற்றுவார்கள். உஷ்ணம், அதாவது காய்ச்சல், ஜுரம் தாங்க முடியாமல் தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொள்வார்கள்.
அவ்வப்போது அவர்களுடைய வாயிலிருந்து வரும் லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது. இப்ப கூட சஹாபாக்கள் இந்த நேரம் அவர்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். இப்ப காய்ச்சல் வந்தது, ஓகே, தலைவலி வந்துச்சு, ஆனால் அது உங்களுக்கு வருத்தத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற கஷ்டத்தை நான் தனி அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். கடுமையான காய்ச்சலோடு, கடுமையான தலைவலியோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப நோய் எனக்கு மட்டும்தான் வருகிறது, அல்லது நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் இது அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய தண்டனை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய மிக நேசத்திற்குரிய, அவனுடைய ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்திருக்கிறார். இப்படி நம்ம பார்க்கிற போது நமக்கு சோதனைகள் வருவது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோதனையின் போது நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லும் போது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ فَبَشِّرِ الصَّابِرِينَ. பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, உயிர்களை பறிப்பது கொண்டு, பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு, உற்பத்தியில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நபியினி நன்மாராயம் கூறுகிறார். பொறுமைண்டா என்ன? நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடக்கூடாது. இதுதான் பொறுமை என்பது. இப்ப நோய்க்கு மேல் நோய் வரும்போது யாராவது வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஒரு சோதனை தான். என்ன சொல்லுவாங்க? ஒரு தாயத்தை கட்டுங்க, ஒரு தர்காக்கு போங்க, எங்களோட வீட்டில் இப்படி ஒரு இது வந்துச்சு, எங்களோட ஃபேமிலியில் ஒருவருக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டது, நாங்கள் அந்த தர்காக்கு போனோம், அவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தோம், அதுக்கு பிறகு நோய் எங்கே என்று இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்றால், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நினைக்க வேண்டும். இதுவும் ஒரு சோதனை. ஏற்கனவே நோய் வந்திருப்பது ஒரு சோதனை, அதற்கு மேல் ஒரு சோதனை. இப்படி ஒருவர் நம்மை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. இப்ப பொருளாதார கஷ்டம் வருது, அது ஒரு சோதனை தான். தொழில் இல்லாத நிலை ஏற்படுகிறது, சோதனை. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி சோதனைகள் கூடி கூடி போகும்போது சிம்பிளா வட்டில போய் இறங்கிடுவாங்க. சிலர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில ஊர்களில் கேள்விப்படுறோம், பொருளாதார கஷ்டம் ஏற்படும் போது விபச்சாரமும் செய்ய தயாராகிறார்கள். இப்போது நஅூது பில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்ம இந்த இந்த ஸ்டைல்ல சோதிக்கும் போது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது. அல்லாஹ் நமக்கு அளந்த ரிஸ்கை தருவான். அல்லாஹு தஆலா நமக்கு ரிஸ்கை உறுதிப்படுத்தி இருக்கிறான். நாம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே நமக்குடைய ரிஸ்க் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அந்த ரிஸ்க் கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம மௌத்தாக மாட்டோம். அது உறுதியான விஷயம், நிச்சயமான விஷயம். அப்ப பொருளாதார ரீதியில் அல்லாஹ் சோதிக்கும் போது ஹராத்தில் போய் விழுந்து விடக்கூடாது. நோய்களை கொண்டும் இது போன்ற காரியங்களை கொண்டும் அல்லாஹு தஆலா சோதிக்கிற போது ஷிர்கிலும் பித்அத்திலும் போய் விழுந்து விடக்கூடாது. நமக்கென்று தெளிவான கொள்கை இருக்கிறது, குர்ஆன் சுன்னா இருக்கிறது. அந்த வட்டத்தை விட்டு எந்த ஒரு கட்டத்திலும் நாம் தவறான வழிகளுக்கு போய்விடக்கூடாது. இதுதான் பொறுமை என்பது. நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் வரைக்கும் மாஷா அல்லாஹ் நான் குர்ஆன் சுன்னா, நான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம், நான் ஒரு தஹஜ்ஜுத் தொழுகையாளி, நான் முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழக்கூடியவன், நான் அடிக்கடி உம்ரா ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவன். கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வருகிற போது எல்லாத்தையும் கைவிட்டு விட்டு ஷைத்தானுடைய வழிக்கு ஒருவர் போய்விடுகிறார் என்றால் இந்த சோதனையில் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்பது அர்த்தமாகும். எனவே சுருக்கமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் அவன் அனுபவிப்பதற்காக உள்ள இடம் கிடையாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் அவனுக்கு சோதனை களம்,
அதனால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய ஆயுளை இந்த உலகத்தில் 65-70 என்று லிமிட் பண்ணி வைத்திருக்கிறான் மேக்சிமம். இந்த உலகம் சோதனை களம் என்பதனால் தான் சுவர்க்கத்தில் வரையறை இல்லாத இன்பங்களை எல்லாம் அவனுக்கு அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறான். சுவர்க்கத்தில் அனுபவிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த அனுபவிப்பு என்பதும் கூட எப்படி சிம்பிளாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் அதில் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு, நீங்கள் விரும்பினால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்கள் என்று, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் சுவர்க்கத்தில் கிடைக்கும். இதுதான் அந்த சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான். இந்த சோதனைகள் அதிகமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர ஈமான் பலவீனப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அதிகமாக சோதித்தது நபிமார்களை, அதிலும் குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக சோதித்தான். அவர்களே அல்லாஹ் சோதித்திருக்கும் போது நான் எம்மாத்திரம் என்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் எப்போதும் நாம்